தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதை விட தென் மாநிலங்களிலே தமிழகம்தான் சட்டம் ஒழுங்கிலே மிக மிக மோசமான மாநிலமாக இருக்கிறது என்பதை நான் மிகுந்த வருத்தத்தோடு இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். அதிமுக ஆட்சியை ஒப்பிட்டு பார்க்கும்போது நாள்தோறும் கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல் என்பது எங்களை போன்ற எதிர்கட்சியினுடைய குற்றச்சாட்டு அல்ல. உங்களை போன்ற பத்திரிகை, தொலைக்காட்சியினுடைய முக்கிய செய்தியாக இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தமிழக அரசு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட முடியாது என்பதை நிரூபித்து விட்டது. மக்கள் அரசினுடைய இயலாமையை புரிந்து கொண்டார்கள். தேர்தலிலே சரியான பாடம் புகட்டுவார்கள். நீங்க கல்விக் கொள்கையை பொறுத்தவரையில் சார், மத்திய அரசுடைய கல்விக் கொள்கை மாநில அரசுடைய கல்விக் கொள்கையை பார்த்தா ஒரு சில மாற்றங்களை தமிழக அரசு ஏற்படுத்தியிருக்கிறார். நீங்க உண்மையா போய் பெற்றோர்களிடம் பேசினா தங்களுடைய பிள்ளைகள் அறிவை மென்மேலும் வளர்த்து கொள்ள வேண்டும், அதற்கு படிக்கின்ற வயதிலே கடினமாக படிக்க வேண்டும், அதன் அடிப்படையிலே தாங்கள் சார்ந்திருக்கும் துறையிலே முத்திரை பதிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அதற்குண்டான ஒரு பாடத்திட்டம் தான் மத்திய அரசுடைய பாடத்திட்டம். சுலபமாக படிக்கலாம், யார் வேணாலும் டாக்டர் ஆயிடலாம் நீட் எழுதாம அப்படின்னு தமிழக அரசு நினைக்கிறது. இரண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தை சாதாரண மக்களே நினைத்து பார்த்தால், சிந்தித்து பார்த்தால் புரிந்து கொள்வார்கள். எதையும் கல்வியிலும் அரசியல் தான் புகுத்தணும், வாக்கு வங்கிக்காக தான் கல்வித்துறையும் இருக்குன்னு நினைச்சிச்சுன்னா வருத்தத்துக்குரிய விஷயம். நீங்க என்ன தமிழ்நாடு ஆளுங்கட்சிக்கு, கூட்டணிக்கு ஏன் வாக்காளர் விஷயத்தில் இவ்வளவு பயம்? உண்மை நிலைக்கு ஏற்றவாறு எலெக்ஷன் கமிஷன் செயல்படுது. எலெக்ஷன் கமிஷன் நியாயத்தின் அடிப்படையிலே செயல்படுகிறது. நீங்க நல்லாட்சி செய்தால் உங்களுக்கு வாக்கு கிடைக்க போகிறது. ஏன் உங்களுக்கு அச்சம், ஏன் பயம்? வட மாநிலம் இங்க தமிழகத்துல இருப்பவர்களை சேர்க்கக்கூடிய ஜனநாயகத்திலே உரிமை இருந்தால் அவர்களை யாரும் நீக்க முடியாது இல்லையா? அதற்கென்று ஒரு சட்டம் இருக்கிறது, ஒரு முறை இருக்கிறது. அதனை முறையாக பார்த்து கொள்ளக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் இருக்கிறது. உங்களுக்கு ஏன் தோல்வி பயத்தில் இந்த சந்தேகம் எல்லாம் வருகிறது என்று எனக்கு தெரியவில்லை. நீங்க காங்கிரஸ் கட்சியும் அதன் கூட்டணிகளும் அகில இந்திய அளவில் ஜெயிக்கக்கூடிய மாநிலங்களிலே இந்த பிரச்சனை இருக்காது, தோற்கக்கூடிய மாநிலங்களிலே இந்த பிரச்சனை இருக்கின்றால் அது அதிசயமாக இருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி எங்களது கூட்டணி மேலும் வலுப்பெறும் என்று நம்புகிறது. அதற்குண்டான நேரம், காலம் இன்னும் இருக்கிறது. நேரம் நெருங்கும் போது அதிகாரப்பூர்வமான நிலையை கட்சியினுடைய முதல் கட்சிகள் இணைந்து அறிவிக்கும். தமாக என்றைக்குமே எந்த கூட்டணியில் இருந்தாலும் எடுத்துக்காட்டான கட்சியாகவே இதுவரை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமாக கூட்டணிகளை அதிகம் கூட்டணியிலே சேர்க்கக்கூடிய கட்சி, பிரிக்கக்கூடிய கட்சி அல்ல. பாஜக, தமாக உங்களுக்கு முதல்ல மத்தியிலே என்டிஏ, பாஜக, தமிழகத்திலே அதிமுக முதல்ல. அதனால பாஜக, அதிமுக, அதில் தமாக மற்றும் மொத்த குறுத்திய கட்சிகள் எல்லாம் ஒரே எண்ணத்தின் அடிப்படையில் செயல்படுகிறோம். எதிர்கட்சி தலைவர்
இன்றைக்கு தன்னுடைய சுற்றுப்பயணத்தின் மூலம் எடப்பாடியார் நம்பிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய சுற்றுப்பயணத்தில் இருக்கின்ற கொடிகளை பார்த்தாலே தெரியும், எல்லாம் ஓரணியிலே கொடிகள் மிக சிறப்பாக பறந்து கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.